வழக்கம் போல் ஒரு 6 மணி நேரம் தூக்கத்தோட 6 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ஓட்ஸ் எடுத்து லைட்டாக அப்படியே அடிச்சாச்சு. பிஸ்தா குல்ஃபி ஃப்ளேவர் கொஞ்சம் உழப்பல கொடுக்குது. அடுத்தாட்டி வாங்குறப்ப டார்க் சாக்லேட் தான் வாங்கணும். ப்ரீ ஒர்க் அவுட்டாக பிரெட் ஆம்லெட்டையும் அப்படியே சேர்த்து அடிச்சு சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி எந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண வீடியோவுமே போடல. அப்படி ஒர்க் அவுட் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் ஒர்க் அவுட்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் ஒர்க் அவுட் வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குற எல்லாம் அப்படியே ஒரு ஃபாலோ மட்டும் போட்டு விட்டு போயிருங்க. போட்ட பிரெட் ஆம்லேட்டு தீஞ்சு போச்சு, பரவாயில்லன்னு சொல்லி அதையும் சாப்பிட்டு ஜிம்மு முடிச்சுட்டு அப்படியே கிரியேட்டினை போஸ்ட் ஒர்க் அவுட்டாக குடிச்சிட்டு மிச்சமாக ஃப்ரிட்ஜில் இருந்த ஓட்ஸையும் எடுத்து அடித்து முடிச்சுட்டு ஒரு தூக்கத்தை போட்டோம். நேற்று போட்ட லெக் ஒர்க் அவுட்டு பலமான வேலையை காட்டிருச்சு. சுத்தமாக முடியலை. அதனால் வந்தோன்னே தூக்கிட்டோம். இன்றைக்கி காலேஜ் வேறு லீவுன்றதுனால. ஆனால் ஒரு 2 மணி நேரம் தூக்கத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு அப்படியே செகண்ட் மீல் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். செகண்ட் மீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம் ரைஸு, 2 ஹோல் எக்கு சாப்பிட்டு எடிட்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பிட்டோம். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு மணியை பார்த்தா மணி 11:10. நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டு டின்னர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 2 ஹோல் எக்கை உடச்சி ஊற்றி ஆம்லேட்டாக போட்டு கூட 2 இட்லி இருந்துச்சு. 2 இட்லி கொஞ்சமாக சாம்பார் ஊற்றி அதையும் சாப்பிட்டோம். சாப்பிடாமல் இருக்கிறது தான் டயட்டுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் பிடிச்சி சாப்பிட்ணும், அளவோடு சாப்பிட்ணும். அதுதான் டயட்டு. வழக்கமாக எடுக்கிறதோட ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.